ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நான் ஒரு தவறான முடிவெடுக்க போயிருந்தா அந்த பிரச்சனையிலேருந்து அவளை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் காவேரி இந்த முடிவு எடுத்திருந்தா அவளுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். இதை கேட்ட சாரதாவால் தாங்கிக்கவே முடியல. இந்த தருணத்தில் ரொம்பவே கோவமாக யமுனாவை பார்த்த சாரதா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏண்டி உனக்கு நாங்கள் எல்லாரையும் விட உனக்கு அவன் தான் முக்கியமாக போயிட்டான்ல அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் அழுதுகிட்டே சொல்ல, வாயை திறக்காதடி, நீ வாயே திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பேசுகிறாங்க. தாத்தாவும் பார்த்தீங்கன்னா, சரி விடு சாரதா, நடந்தது நடந்து போச்சு, இப்போ எதுவும் மாற்ற முடியாது, நடக்க வேண்டியதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் என்னப்பா இருக்குது யோசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசொடைஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க சாரதா. இன்னொரு பக்கம் விஜய் பார்த்த கங்காவும், நீங்கள் என்னதான் காரணத்தை சொன்னாலும் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருந்திருக்க கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி. சரி விடு கங்கா, அதான் எல்லா காரணத்தையும் சொல்கிறாங்களா, அப்புறம் எதுக்காக திட்டிகிட்டு இருக்கா, இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறத கேட்ட கங்கா என்ன பண்ணுறாங்க, அதானே பார்த்தேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுனா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்களே, எனக்கு தெரிஞ்சு சந்தேகமாக இருக்குது உங்களுக்கு இதில் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ கங்கா என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாருமே கோச்சிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா நிவினும் கிளம்ப, அதுக்கப்புறம் யமுனா நிவினை பின்தொடர்ந்து போகிறாங்க. சாரதா நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. சாரதாவால் தாங்கிக்கவே முடியல, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. பக்கம் குமரன் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். அத்தை விடுங்க அத்தை, எதுக்காக இப்படி அழுதுட்ருக்கீங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன காவேரி நடந்த எல்லா பிரச்சனைகளும் நடந்துச்சு பார்த்து ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. விஜய் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். என்ன காவேரி, நீ ஒன்றும் அதுலேருந்து வரலையா, ஃப்ரீயாக விட, எல்லாம் சரியாக போயிடும், எல்லா விஷயத்தையும் பற்றி ஏற்றுக்கிட்டு தானே யமுனா அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கா போல், அப்புறம் தெரியாதா, யமுனாவுக்கு எல்லாமே தெரியும், அவள் பார்த்துப்பா, நீ ஒன்றும் ஃப்ரீயாக விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக விஜய் பார்த்த காவேரியும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு காவேரி எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க கடைசி நேரத்தில் நல்லபடியாக கல்யாணத்தில் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க, என்னோட அப்பா அம்மா ஏதோ உங்களை பேசுனாங்க, அதேமாரி நீங்கள் சகிச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்கீங்க, அதுவரை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்றாங்க காவேரி. என்ன காவேரி, நீ உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையா, நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து நான் உடனே இதை முடிச்சேன் அப்படின்றார் விஜய். இதை கேட்ட காவேரியோட மனசுக்குள்ளே, என்ன இவர் இப்படிலாம் பேச மாட்டார், இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக காவேரி மறுநாள் அவங்க அம்மா கிட்ட போய் பேச முயற்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க. நீ என் மூஞ்சிலே முழிக்காத, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக காவேரியோட பிறந்தநாள் வருது. பிறந்த நாளுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காரு விஜய். இன்னொரு பக்கம் ராகினிக்கு என்னதான் யமுனாவை நிவின் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நிவினால யமுனாவை ஏற்றுக்க முடியாதுன்ற விஷயத்த அறியறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராகினி. சாரதா, கங்கா இவங்க எல்லாருமே காவேரி மேலே பயங்கர கடும் கோபத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறமா காவேரியோட பிறந்த நாள் வருது. அதன் மூலியமா நாச்சு காவேரி கிட்ட சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்களா சாரதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.